தேசிய கீதம். இதற்கு முன்னதாக மாண்புமிகு ஆளுநர் வந்த உடனே பேரவைத் தலைவரும் பேரவை முதன்மை செயலரும் அவரை வரவேற்று அங்கே கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கப்படுது. அதில் முழுமையாட்டு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. தேசிய கீதம் இசைச்சு தான் அவங்கள கூட்டிட்டு வரோம். சட்டமன்றத்துக்குள்ள வந்த உடனே பேரவை விதி 176(1) படி தமிழ்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, அவ்வளவுதான். அதோட அப்ப இறுதியில தேசிய கீதம் தேசிய கீதம் மறுக்கப்படுதுன்னு. தேசிய கீதம் முடிவுக்கு முன்னாடியே அவர் போறாரு. அவர் சொன்ன நீங்க தான் கேட்கணுங்க. நீங்க தான் எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க ஒரு மரபுன்னு சொல்லி பேரவையில் இருக்கும்பொழுது மாண்புமிகு ஆளுநர் அவர்களை அழைத்து நம்முடைய சட்டப்பேரவையினோட முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. பல மாநிலங்களில் இவ்வாறு இவர்கள் சில இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்கிறதுனால பல மாநிலங்களை கூப்பிடுறது இல்லை ஆளுநரை. இப்போ தெலுங்கானாவில் சந்திரசேகர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தாங்க. தமிழிசை அம்மா அங்கே கவர்னராக இருந்தாங்க. கூப்பிடுறதே கிடையாது. இல்ல, அது இங்க மாண்பை மதிக்கக்கூடியவங்க, சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதுதான் சொன்ன. எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அது கொள்கை சித்தாந்த ரீதியில பல வேறுபாடுகள் இருந்தாலும் எதுவாக கடைபிடிக்கப்படும்? மாண்பு சட்டம் என்ன சொல்றா அதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றன்னு சொல்றாங்க. அதை கடைபிடிக்கிறோம். அதுக்கு முறையா போய் நானும் நம்ம செக்ரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம். வராங்க, எழுதி கொடுக்கிற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதைத்தான் வாசிக்கிறாங்க. அதில் எந்த விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை. எந்த அரசையும் குறை கூறியும் அதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படலை. அப்படி நாகரிகமான உரையைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கு. அவங்க அதில் ஒரு பகுதியை முதல்ல வாத்துட்டு பிறகு கடைசி பக்கத்தை வாத்து நிறுத்திட்டாங்க. பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் கேரள ஆளுநர் கடைசியில் 4 வரியை வாத்துட்டு முடிச்சுட்டாங்க. அது ஒரு அதுக்கப்புறம் அவை மாண்புப்படியாவது உட்கார்ந்து தேசிய கீதம் பாடுவர இருக்கணும்ல. அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம். இதுல அவங்க அந்த வரம்பை மாத்தியோ ரூலை மாத்தியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில்லை, நாகரிகம் இல்லை. ஒப்புதல் வாங்கிட்டு அதை வாசிக்கப்பட்டன்னு சொல்றீங்க. ஒப்புதல் வாங்கிட்டு தான் பேரவையில் வாசிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது கடந்த முறை இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்ப பேரவையில் வாசிக்க தொடங்கிட்டு இறுதி வாசிட்டு போன ஏதாவது உள்நோக்கத்தோட தான் ஆளுநர் செயல்படுறாரு. அதான அந்த வார்த்தைகள் சொல்றாங்க. அவங்களுக்கு சில அவருடைய எண்ணம் முதல்ல ஜனகணமன படிக்கணுங்க. நம்ம பேரவை விதிப்படி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து. நம்ம தமிழ்நாடு முழுதுமே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம். நிறைவா ஜனகணமன தேசிய கீதம் பாடுவோம். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை விட சிறந்த நம்முடைய தேசப்பற்று உள்ளவர்களோ சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணவங்களோ வேற எங்க இருக்காங்க சொல்லுங்க? நம்ம ஒரு நடைமுறையில பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல சிப்பாய் கழகம் வேலூர்ல தமிழ்நாட்டில் தான் நடந்தது. வேற எந்த நாட்டிலுமா நடந்தது? இந்த வருஷம் நானும் நம்ம செக்ரட்டரி தான் போறோம். கேளுங்க, எதையும் சொல்லல. நான் கண்டிப்பா வந்துருந்தேன். நாங்க வந்துட்டாங்க. அது அரசு சம்பந்தப்பட்டதுமா. அரசு முதலமைச்சர் அவங்க கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை தான் அந்த ஆளுநர் உரையை தயார் பண்றது. அது பொதுத்துறை மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ஒப்புதல் வாங்குதெல்லாம் அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆளுநர் உரை தான் வாசிக்க வந்திருக்கு. அதுல அவங்களுக்கு முன்பின் இருந்துன்னா நான் இந்த வார்த்தை சொன்னேன், இதுல நீங்க நீக்கல அப்படின்னு சொல்லலாமா? குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால், நீங்க ஆளுநர் உரை எனக்கு நீங்க தயாரிச்சு தந்தீங்க, இந்த பகுதியெல்லாம் நான் நீக்க சொன்னேன், அதை நீங்க நீக்கல, அதனால நான் கடைசி வரியை வாத்துட்டு போறேன் அல்லது முதல் வரியை வாத்து நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாட்டு
எனக்கு இதுல எழுதியிருக்கிறது ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாச்சு எப்படி? தேசிய கீதம் தொடர்பா ஏற்கனவே கவர்னர் வந்து இல்ல அது தேசிய கீதத்துக்கு தான் வெறும் தபால் அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஏதாவது பதில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த விதியை சொல்லியிருக்கோம். பேரவை விதியில இப்படிதான் இருக்கு, நாங்க இப்படிதான் செயல்படுவோம்னு தபால். இல்ல ஏற்கனவே ஜனாதிபதி இங்க வந்தப்போ தேசிய கீதமும் தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்பட்டிருக்கு இதே சபையில தேசிய ஜனாதிபதி வந்திருக்கும் போது பிரணாப் முகர்ஜி வரும் ஆரம்பத்துல துவக்கத்துல பாடப்பட்டுச்சு. அப்பயே இப்ப மறுக்கப்படும். அப்போ ஜனாதிபதி வந்து இப்போ நம்ம பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியா இருந்தாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து எழுதி கொடுத்த உரையை ஒரு வரி விடாம வாசித்தாங்க, ஒரு வார்த்தை மாறாம வாசித்தாங்க. புர்மா அம்மாவும் வாசிக்காங்க, இவங்களும் வாசிச்சிருக்கலாமே, அதை கேளுங்க. அப்படி ரிபப்ளிக் டே டீ பார்ட்டியில நம்ம கலந்துக்கிட்டோம்னா சுமூகமா இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டது. திருப்பியும் வந்து நீங்க தானே தம்பி கேட்கணும், ஏன் இப்படி நடந்துக்கிடுது அப்படின்னு. இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் இலக்கியம் பண்பாடு உள்ள நாடு ஸ்டேட்டு தமிழ்நாடு. இங்க ஒரு மரபு இருக்கு, அதான் மரபை எதுக்கு மீறணும்னு நாங்க அரசியலாக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அப்படித்தானே நடக்குது. இப்ப நீங்க இதுக்கு அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னா நீங்களே சொல்லுங்களேன். ஆளுநர் உரை ஒப்புதல் பெற்று வாசிக்க சொல்லியிருக்கு, கூப்பிட்டுருக்கு, முறையா அவங்கள வரவேற்று பரந்தமண்டலத்தில் கூப்பிட்டு வச்சு ஹை டீ கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு மட்டும்தான் வரல. அவங்க தேசிய கீதம் பாடக்கும் இருக்கல. அவங்க நடந்துகிட்டது முறையாண்டி நீங்களே பத்திரிகைகள் தான் சொல்லணும். சபாநாயகர் மரபு மீறி இருக்கிற நிதிநிலை அதாவது மத்திய அரசுடைய ஃபண்டை கேட்கறது, அதே நேரத்தில் இங்க கோட்சே குறித்தும் பேசுவதெல்லாம் மரபு மீறி. காரணம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர் சந்திக்கும் அது மரபு மீறி. அவங்க அதாவது நம்ம அதுக்கு மரபு மீறி சொல்லல. ஆளுநர் நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களா நியாயமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, பாரத பிரதமருடைய ஒரு நிதி இருக்கு, பிஎம் கேர் ஃபண்டு. அதுல ஒரு 50,000 ரூபாய் வாங்கிட்டு வாங்க, 50,000 கோடி வாங்கிட்டு வாங்க. இன்னி தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு இருக்கு. இதை ஆளுநர் உரையில நம்ம யாரும் பேச முடியுமா? ஆளுநரை கொண்டு வச்சுக்கிட்டு அதைத்தான் சொன்னேன். இதே மாதிரி தான் நீங்களும் இந்த மரபை மீறி பேசக்கூடாதுங்க. ஒரு இப்படி பேசினா அது முறையில் இல்லையான்னு தான் சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல அவங்களுக்கு சொல்ல நீங்க எப்படி தவறாட்டு பேசுறோம் அதே போல தான் இது மரபு மீறின செயல். அதனாலதான் எல்லாம் சேர்த்து இப்ப அதான் நம்ம இந்திய மக்கள் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிரதமர் சொன்ன முறை எப்படி கேட்க முடியும்? பாரத பிரதமர் அந்த பிஎம் கேர் ஃபண்ட் நான் யாருக்கிட்டையும் வாங்குவேன், எவ்வளவு ரூபாயும் இருக்கும், அது யாருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாரத பிரதமர் நம்ம இது என்னது தகவல் உரிமை சட்டத்துக்கு பதில் சொல்லியாச்சு. பார்லிமெண்ட்ல நிதி அமைச்சர் உட்பட எல்லாரும் பேசியிருக்காங்க. நாங்க இதுக்கு பதில் சொல்ல அந்த பணம் பற்றி யாரும் கேட்கக்கூடாது, அது தனி ஃபண்டுன்னு சொல்றாங்க. அது யாருக்கெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் கேட்டு அந்த தனி ஃபண்ட்ல வாங்கி தரணும். பத்திரிகையாளர்கள் அதுக்கு பிறகு நீங்க பேசுனத வைக்கிறதுல இருக்குமா? நாங்க அதெல்லாம் நீ கேச்ச தீர்மானம் மட்டும் இருக்கும். ஆமா, அதாவது நீங்க எப்படி பேசிருக்கீங்களோ அதே போல ஆளுநர் அந்த உரையில் இருக்கிறத மீறி பேசுறது அவ்வளவு நீக்கப்படுகிறது. அப்பாவு பேசுறது நீக்கப்படுகிறது. இல்ல நம்ம இது இருக்கு இல்லையா தம்பி, அந்த அச்சடிக்கப்பட்ட தமிழ் ஆங்கில சொற்கள் அதை மட்டும்தான் பயன்படுத்தலாம், வேற எதுவும் பயன்படுத்த முடியாது. தொலைக்காட்சியில இன்னைக்கு அதை பயன்படுத்த முடியாது. ஆளுநர் எதையுமே பயன்படுத்த முடியாதுங்களா? இல்ல அதுல ஏதாவது இருக்குங்களா? இவ்வளவு தானே லைவ்ல போயிடுச்சு. அதெல்லாம் பையா அதுதான் என்ஜாய் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எல்லாம் போய் கட்டாயி போயிடுச்சு சார். எல்லாமே யூடியூப் எல்லாம் போயிடுச்சு. அது அறிவியல் விஞ்ஞான முன்னேற்றம். அது தரோம்.
சீவனா